அதானி துறைமுகம் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகம் அமைக்கப்பட்ட பிறகு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் யுகேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். யுகேந்தர், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பழவேற்காடு காட்டுப்பள்ளி அருகாமையில் அதானி துறைமுகமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதானி துறைமுகமானது கற்களை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கற்கள் கொட்டி கப்பல்கள் வருவதற்கான வழிகளை ஏற்படுத்தியுள்ளதால் கப்பல்கள் உள்ளே சரக்கு பெட்டகங்கள் கொண்டு செல்வதும் வர வைப்பதும் போல இவங்க உள்ள கற்களை கொட்டி வழித்தடம் செஞ்சிருக்காங்க. இதை செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா மீனவர்கள் கடற்கரை ஓரமா கடல் அரிப்பு ஏற்பட்டு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடல் அரிப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் அவங்க வச்சிருக்கிற படகுகளும் மீன் வலைகள் அனைத்துமே முற்றிலும் அடித்து செல்லப்படுவதாகவும் மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதுக்கு அடுத்தாற்போல் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமானது முழுமையாக கடல் அரிப்பு ஏற்பட்டு உள்ள பிளான்ட்டுக்குள்ள தண்ணி வந்ததுனால அதானி துறைமுகத்துக்கிட்ட கடல் நீர் குடிநீராக்கும் மையம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, பெரிய ராட்சச இயந்திரங்கள் வைத்துக்கொண்டு மணலானது சட்டவிரோதமாக எடுத்து யார்கிட்ட சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியிடம் இருந்து முறையான அனுமதியோட பெறாம சட்டவிரோதமாக மணல் ஜட்ஜிங் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த அதானி துறைமுகம் ஆனது கடல் நீர் குடிநீராக்கும் மையத்துக்குள்ள ஒப்புவதனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதனால கடல் அரிப்பு ஏற்படுவதனால கடலும் ஆறும் ஒன்றா இணைக்கிற அளவுக்கு அதானி துறைமுகம் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாகவும் மீனவர்களின் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் 25க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் முற்றிலும் அழியும் சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இதனை மணல் அள்ளி மூடப்படும் அதனை தடுக்க வேண்டும் என்பது மீனவர்களின் கோரிக்கையாக வலுத்து வருகிறது. மாவட்ட ஆட்சியர் முதல் அரசாங்க அதிகாரிகள் அனைவருமே இதை கண்டுகொண்டு உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் மீனவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.